to my channel. இந்த வீடியோல நம்ம வீட்லயே dishwashing paste செய்யலாம் அப்படின்றது நான் இந்த வீடியோல காட்ட போறேன். இப்போ நார்மலா டிஷ்வாஷ் பண்ற விம்மா இருக்கட்டும் அல்லது வேற எந்த கம்பெனியா இருந்தாலும் நிறைய கெமிக்கல்ஸ் போடுவாங்க. சோ தட் நம்ம கையில ரொம்பவே இரிட்டேஷனாவும் இருக்கும். அதே சென்சிட்டிவ் கையில எல்லாம் அது அலர்ஜி ஆகி ஒத்துக்காது. சோ இப்போ நம்ம இந்த பேஸ்ட் செய்யறது மூலமா நம்ம கொஞ்சமா கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். அதுக்கான ஃபார்முலா தான் நான் இப்போ சொல்ல போறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். சிட்ரிக் ஆசிட் 20 கிராம், பேக்கிங் சோடா 100 கிராம், டோலோமைட் பவுடர் 100 கிராம், சோடியம் சிலிகேட் 20 கிராம், லெமன் எசென்ஷியல் ஆயில் 2 ml, ஆசிட் ஸ்லரி 50 கிராம். கலர் உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். அடுத்ததான் டிஸ்டில்ட் வாட்டர் தேவையான அளவு, SLES 50 ml. இதுக்கு நம்ம கலக்கிறதுக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துக்கலாம். நம்ம இதிலே மிக்ஸ் பண்ணி இதிலே ஸ்டோர் பண்ணுற மாதிரியான கண்டெய்னரில் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேக்கிங் சோடா நான் இதில் போடுறேன். பேக்கிங் சோடாவில் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் இப்போவே பொடி பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததாக இதில் டோலோமைட் பவுடர் 100 கிராம் நான் சேர்க்குறேன். இது கெமிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது கையில் தொடுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் விலையும் ரொம்ப கம்மி தான். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆசிட் ஸ்லரி. இதை நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய அலர்ஜி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 50 ml அளவுக்கான ஆசிட் ஸ்லரி இதில் ஊற்றிக்கிறேன். ஆசிட் ஸ்லரி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது எல்லா பவுடர்லேயும் கலக்கிற மாதிரி நீங்கள் நல்லா இந்த ஸ்பூன் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோடியம் சிலிகேட் இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட். அதே மாதிரி நல்லா கம்பைன் ஆகும். இப்போ சோப் பவுடர் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா சோப்பாக இருக்கட்டும், அது செய்யும்போது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக சோடியம் சிலிகேட் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சிட்ரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவில் செஞ்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 20 கிராமுக்கு மேலே நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் சேர்த்தாலே போதும். ஏற்கனவே நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட் சேர்த்தாலே போதும். அதுக்கு அடுத்ததான் SLES நான் 50 ml அளவுக்கு ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நிறைய நுரை வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ SLES எல்லாத்துக்கூடவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம ஒரு தடவை இதை கலந்து விட்டுடலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்க்கலாம். தண்ணி மொத்தமாக நீங்கள் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 ml ஃபஸ்ட்டு ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பேஸ்ட்டு மாதிரியான கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுரை மாதிரி வருது. இது கொஞ்ச நேரத்துலேயே அடங்கிடும். நீங்கள் அதை அடங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போயே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிட வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும்.
நம்ம மிக்ஸ் பண்ணுற வரையும் தான் நமக்கு அது வந்து நல்லா கட்டியாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் பதத்துக்கே வந்துடும். இப்போ நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி பொங்கி வந்துச்சுன்னா உடனே எடுத்து நீங்கள் வேறொரு சின்ன டப்பாவில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகி இது பொங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் எடுத்து வச்சதோடு இப்போ நான் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் வேணாலும், பிங்க் கலர், எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம இதில் பர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து லெமன் பர்ஃப்யூம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். 5 to 10 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போ நமக்கு வந்து 300 கிராம் அளவுக்கான டிஷ்வாஷிங் பேஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பேஸ்ட் பதத்துக்கே வந்துருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் 1 மந்த்துக்கு தேவையான பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இல்லை, 1 ஸ்பூன் அளவு கூட இல்லை, அதை விடவும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நிறைய பேருக்கு பாத்திரம் கழுவும் போது கையிலெல்லாம் வந்து தோலெல்லாம் உறிஞ்சு வந்துடும். ஏன்னா அது வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்கிறதுனால நம்ம கை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால வந்து நம்ம கையில் இருக்கிற தோலெல்லாம் உரிய ஸ்டார்ட் ஆகும். அந்த ஹார்டான கெமிக்கல்ஸ் வந்து இப்போது ஆசிட் ஸ்லரி இந்த அப்புறம் காஸ்டிக் சோடா இந்த மாதிரி நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா கையில் வந்து சிஹெச் லெவல் மாறிட்டு நம்ம கையில் இருக்கிற தோல் எல்லாம் உரிய ஸ்டார்ட் ஆகும். இப்போது கடையில் விற்கிற டிஷ்வாஷிங் பார்லெலாம் வந்து அதிகமான பிஹெச் லெவலில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்லேயே பண்ணுறதுல வந்து கடையில் விற்கிறத விடவும் ரொம்ப ரொம்ப கம்மியான பிஹெச் லெவல் தான். நம்ம கைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பேஸ்ட் மாதிரியே வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம டூத் பேஸ்ட் எப்படி இப்போ இருக்குமோ அதே மாதிரியே சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா ஸ்டிக்கியாகவும் இருக்குது. நமக்கு 1 மந்த்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை வந்து செஞ்சுட்டோம். இப்போது இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ நார்மலாக நம்ம கடையில் விற்கிற சோப் வாங்கி வாஷ் பண்ண பிளேட் இது. வாஷ் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் கழுவி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வெள்ளை வெள்ளையாக வரும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வராமல் இது வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நினச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம கலக்கணும் இல்லையா, அந்த ஸ்பூனில் மிச்சம் இருக்கிற இதை தான் வந்து நான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது எண்ணெய் பசையெல்லாம் இருக்கிற பிளேட்டில் எண்ணெய் பசையெல்லாம் இது வந்து போக்குமா அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ அந்த டவுட்காக நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து ஊற்றி நல்லா தேய்ச்சிடுறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிஸ்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஓரமாக தான் தொடுறேன். நுரையும் நல்லா வருது பாருங்கள். இதோடைய வாசமும் நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம இதில் பர்ஃப்யூம் நமக்கு தேவையான அளவு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அதிகமாகவும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நுரை கூட அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இதை பற்றின டவுட் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் முடிஞ்ச வரையும் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.